நாள் ஒன்றிற்குரிய மிஷனரி ஸ்டோரி நம்ம இப்போ படிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா, நம்முடைய தென்னிந்திய திருச்சபைக்கு உட்பட்டு செயல்படுகின்ற சில சிறப்பு நிறுவனங்களை குறித்து நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக இந்த நாளிலும் நாள் ஒன்றிலே ஐரேனிபுரம் பார்வையற்றோர் பள்ளி, இந்த பள்ளி எத்தனை பேர் போயிருக்கீங்க, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, குட். இந்த ஐரேனிபுரம் பிளைண்ட் ஸ்கூலை குறித்து இந்த நாளிலே கற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஜெர்மன் மிஷன் கவுன்சில் என்று சொல்லுகிற அந்த கவுன்சில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபைக்கு உதவி செய்து அதன் வழியாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பார்வையற்றோர் தங்கும் விடுதி ஐரேனிபுரம். 19/12/1962 19/12/1962 அப்போதைய பேராயர் ஐஆர்ஹெச் ஞானதாசன் அவர்கள் இதற்குரிய ஒரு பள்ளியை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அடிக்கல் ஒன்றை நாட்டுகின்றார். 3/8/1970 இந்த பார்வையற்றோர் பள்ளியானது புதுப்பொலிவுடன் 6 மாணவர்களை கொண்டு இந்த பள்ளி ஆரம்பிக்கப்படுகிறது. 19/12/1969 அடிக்கல் நாட்டப்பட்டு 3/8/1970 இந்த பள்ளி 6 மாணவர்களை கொண்டு அப்போதைய பேராயர் ஐஆர்ஹெச் ஞானதாசன் அவர்கள் முன்னிலையிலே அந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்படுகிறது. அதனுடைய இயக்குனராக டாக்டர் எஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் டைரக்டராகவும் அதனுடைய தாளாளராகவும் பணிபுரிகின்றார். 1971 மிஸ்டர் WA ஸ்டெயின் மற்றும் டாக்டர் பிளாஸ்டிமேரியர் என்பவர்கள் இந்த மிஷன் ஆஃப் பிளைண்ட் பார்வையற்றோருடைய அருட்பணி என்று சொல்லுகிற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஜெர்மன் நாட்டிலிருந்து நம்முடைய குமரி மாவட்டத்திலே இந்த பார்வையற்றோர் இந்த பள்ளியை பார்வையிடுவதற்காக வருகின்றனர். இவர்கள் வந்து இங்கு பார்வையிட்ட பொழுது அந்த பிள்ளைகளுடைய நலனுக்காக பிரெய்லி, இந்த பிரெய்லின்னு சொல்கிற அந்த புத்தகத்தை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, இந்த பிரெய்லின்னு சொல்கிறது பார்வையற்றோர் எளிதில் புரிந்து கொள்வதற்குரிய கல்வி கற்பதற்குரிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் கல்வி பெறுவதற்கு உதவி செய்கின்றார்கள். 1971 26 மாணவர்கள் இணைகின்றார்கள். 1973 இந்த மாணவர்களுக்கு தொழிற்கல்வியும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று தொழிற்கல்வியினை ஒன்றை ஆரம்பிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு இயேசுவை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும், இயேசு என்பவர் யார் என்று இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒளியற்றவர்களாக வாழ்விலே, பார்வை இல்லாதவர்களாக இந்த உலகிலே இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்விலே இருளை அகற்றுகின்ற ஒளியாக இயேசு கிறிஸ்து இருப்பார் என்பதை இந்த உலகத்திலே அன்று வாழ்ந்த அந்த பார்வையற்றோர் விடுதங்கும் பள்ளியிலே படித்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். 1974 இவர்களுக்கு தொழிற்கல்விக்கு அடிப்படையாக இதற்கு மேலாக இசையிலும் பிள்ளைகள் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்று இசையினை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதற்கென்று இசை ஆசிரியரை நியமிக்கின்றார்கள். 1987 74 மாணவர்களோடு 55 மாணவர்கள் பள்ளியிலும் 19 மாணவர்கள் தொழிற்கல்வியிலும் இணைந்து இந்த ஒரு தூர காட்சியோடு இந்த அளவிலும் இந்த நாள் வரையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னுமாக 1986 நேஷனல் லெவல் செஸ் போட்டியிலே இந்த பார்வையற்றோர் தங்கும் விடுதியிலே இருந்த மாணவர்கள் பங்கு பெற்று சீனியர் பெண்கள் பிரிவிலே எஸ் ஸ்வர்ண பாக்கியம் என்பவர்களும் ஆண்கள் பிரிவிலே கே ஆறுமுகம் என்பவர்களும் இணைந்து போட்டிகளிலே பரிசினை பெறுகின்றார்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களிலே சில குறைபாடுகளோடு இருந்து இந்த உலகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி
நம்முடைய குமரி பேராயம் அப்போதைய பேராயராகிய ஐஆர்ஹெச் ஞானதாசன் அவர்களுடைய முன்முயற்சியினாலே இன்றளவிலும் அந்த பார்வையற்றோர் பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பால் நிருபங்களாவோம் என்று சொல்லுகின்ற கருப்பொருளை மையப்படுத்தி இன்றளவிலும் நாம் கேட்டு இந்த நேரம் வரையிலும் நாம் கற்றுக்கொண்டவைகளிலிருந்து நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்கின்றவர்களாக, வாழ்விலே குறைபாடுகளோடு வாழ்விலே ஒளி இழந்து நிற்கிற மனிதர்களுக்கு ஒளி கொடுக்கின்ற பிள்ளைகளாக, ஆசிரியர்களாக நாம் திகழ்ந்து இந்த உலகத்திலே ஒரு ஒளியாக உப்பாக செயல்பட கடவுள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.